ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு காயுடை நெல்லுங்கிற 7ஆம் பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். எம்பெருமான் தன்னோட திருக்கைகளால என்னை தீண்டுவதே எனக்கு புகழ் அப்படின்னு ஆசைப்படுறா நாச்சியார் இந்த பாசுரத்தில். காயுடை நெல்லொடு கரும்பு அமைத்து கட்டி அரிசி அவல் அமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். மன்மத பூஜைக்கு வேண்டிய நிவேதன பொருட்கள் எல்லாம் சொல்றார். பொதுவா நெல் கதிர்களை அறுவடை பண்ற போது நன்னா காய்ந்த நெல் கதிர்களைத்தான் அறுவடை பண்ணுவா. கொஞ்சம் முன்னாடி அறுவடை பண்ணா அந்த அரிசி சுவையாகவும் இடியாமலும் இருக்குமா. இத பசுங்காய் அப்படின்னு சொல்வா. அந்த பசுங்காயுடன் கூடிய நெல் கதிரை மன்மதனுக்கு பூஜையில வைக்கணுமா. கருப்பட்டி அப்படிங்கிறது வெல்லத்தினுடைய ஒரு வகை. இத பனை வெல்லம் அப்படின்னு சொல்வார்கள். கரும்பு கட்டிங்கிறதான் கருப்பட்டி அப்படின்னு சொல்றா ஆண்டாள். காயுடை நெல்லும் கருப்பட்டியும் பச்சரிசியும் அவலும் படைத்து உனக்கு நிவேதனம் பண்றேன் மன்மதா அப்படிங்கிறா. பூஜையை நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாது, அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் உண்டு. அதை சொல்றா. வாயுடை மறையவர் மந்திரத்தால் அப்படிங்கிறார். பூஜா முறைகளை நன்கு அறிந்து மந்திரங்களை ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய வைதிகர்களை வச்சு உனக்கு போக்கியமான பொருட்களை வச்சு நானே பூஜை பண்றேன் மன்மதா, எனக்கு போக்கியமானதை செய் அப்படிங்கிறார். இவளுக்கு எது போக்கியம்ங்கிறத அடுத்த வரிகளில் சொல்றார். தேசம் முன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். நம் நாச்சியார் உலகம் அளந்தவனை அடிக்கடி சொல்லுவா. ஏன்னா காலையும் கையையும் வேண்டிய மட்டும் நீட்டிய அவதாரம். அதனால என்னுடைய சாயுடை வயிறும் என் தடமுலையும் தீண்டும் வண்ணம் திருவடிய நீ நீட்டணும் அப்படிங்கிறார். உன்னால முடியுமே அப்படின்னு சொல்றார். திருவிக்கிரமன் உலகம் முழுவதையும் அளந்த போது அவன் திருவடி எல்லார் மேலையும் பட்டுது. நாம பிரார்த்தனையே பண்ணாத போது கூட எல்லாரையும் பாதங்கள்னால தீண்டிய பரம காருணிகன் அவன் அப்படிங்கிறார் யாமுனாச்சாரியார். ஆனா இங்க ஆண்டாள் சொல்றா, என்னோட பிரார்த்தனைக்கு இணங்கி என் அங்கங்களை தீண்டலாமே அப்படின்னு சொல்றா. போன பாசுரங்கள்லாம் திருவடி சரண சேவைன்னு சொன்னேன், ஆனா இப்போ உன்னுடைய கரஸ்பரிசத்துக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். திருக்கைகளால என்னை தீண்டணும் அப்படிங்கிறான். அவனுடைய கைகள் எங்கெங்க படணும்னு சொல்றான். அவனோட நாச்சியாரா இருக்கிறதுனால சுதந்திரமா பேசுறா. இவள் கூட இருக்கும் தோழிகளும் பெண் பிள்ளைகள் தானே, அதனால எதுக்கு சங்கோச்சப்படணும் அப்படிங்கிறார்கள் வியாக்கியானம் பண்ற சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. எந்தெந்த அங்கங்கள்ல படணும் அப்படின்னு சொல்லி பாசுரத்தை முடிக்கிறான். சாயுடை வயிறும் என் தடமுலையும் தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே அப்படின்னு பூர்த்தி பண்ணிட்டா. சாயுடை அப்படின்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். தப்பித்தவறி இவளுடைய புடவை சற்று விலகினாலும் பளபளன்னு பொன் நிறத்தில் மின்னக்கூடிய திருவயிறு உடையவள். இப்படி என்னுடைய அழகு பூமியில புகழ் பெற்றதா இருக்கணும், தரணியில் தலைப்புகழ் தரக்கிற்றியே அப்படிங்கிறா. இந்த நாச்சியார் எத்தனை அழகுன்னு பார்க்கிறவாள்லாம் கொண்டாடுறது புகழ் இல்லை. என்னுடைய சௌந்தரியம் அந்த எம்பெருமானுக்கு போகியமாக அமைவதுதான் புகழ். அவன் தீண்டுவதால் உண்டாவதே மகிழ்ச்சி, அதுவே புகழ் அப்படிங்கிறான். திருக்கைகளால்னு சொன்னதுனால சாயுடைய வயிற்றுக்கு ஒரு கையையும் தடமுலைக்கு ஒரு கையையும் தீண்டும்படியாக அமையணும்னு ஆசைப்படுறா நாச்சியார் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. நான் சௌந்தரியம் உடையவள் தான், கண்ணனுக்கே போகியமா அமையணும், அதுவே எனக்கு புகழ் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இந்த இடத்துல. மன்மதா, உனக்கு பிடிச்ச போகியமான பொருட்களையும் நல்ல சாஸ்திரிகள், அம்மா குழந்தை உன்னோட நோன்பு பலிக்கும், நீ ஆசைப்பட்ட கண்ணன் வந்து உன்னை கைப்பிடிப்பான்னு ஆசி கூறின வைதீகர்களையும் கொண்டு உனக்கு நான் பூஜை பண்றேன். திருவிக்கிரமன் என்னை தன் திருக்கைகளால் தீண்டுவதால் ஏற்படும் புகழை நீ எனக்கு அருளணும், அதனால உன்னை வணங்குறேன் காமதேவா அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல
மன்மதனை பிரார்த்திக்கிறா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.